ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர், காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன். நம்ம வீட்டு தொட்டியில் பாருங்கள், ஜீரகம் போட்டிருந்தல, நல்லா இந்த பாருங்கள் விதை அப்படியே முத்திட்டு இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஜீரகம் நிறைய இருக்குது. இது கூட கொஞ்ச நாள் சென்னோன்னா அறுவடை பண்ணலாம். இந்த பாருங்கள் ஜீரகத்தை பாருங்கள், 2 தொட்டியில் விதை போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஜீரகம் வந்து நல்லா பெருசு பெருசாக, இது பெருஞ்சீரகம்னு நினைக்கிறேன். பெருசு பெருசாக இருக்குது. இது வந்து சின்ன ஜீரகம், சிறுஞ்சீரகம்னு நினைக்கிறேன். சிறுசாக இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். 2 விதமாக இருக்குது, பெருஞ்சீரகம் சிறு சீரகமாக இருக்குது. ஆனால் ஒரே விதை தான் போட்டேன், ஒரே மாதிரியான விதை போட்டேன். இது சின்ன சீரகம், இது வந்து பெருஞ்சீரகம். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இன்னும் 2 வாரத்தில் இதை அறுவடை பண்ணிடலாம். இது நல்லா காஞ்சிரும் பாருங்கள். தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்குறேன். அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பாருங்கள், பார்க்குறதுக்கே விதமாக இருக்குது. அவ்வளோ சீரகம் இருக்குது இதில். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சீரகம் அறுவடைக்கு நிறைய வந்துருச்சு, அப்படியே காஞ்சிருச்சு பாருங்கள். சீரகம் கருப்பாக வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி, அறுவடை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குண்ணா. அறுவடை பண்ணலாம். இது வந்து சின்ன சீரகமாக இருக்குது, இது பெருஞ்சீரகம் நல்லா பெருசாக இருப்பாருங்க. எல்லாம் ஒரு விதத்தில் போட்டால் தான் அது அப்படி இருக்குது. சரி, அறுவடை பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சீரகத்தை இவ்வளோ அறுவடை பண்ணியாச்சு. இது அப்படியே காய வச்சு அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்கலாம், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். காய வைக்கணும், நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சீரகம். நல்லா வெயில் போடுது, ஆனால் இங்கே காற்று அடிக்கிறதுல பறந்துடும். அதான் ஏதாச்சும் கள்ளத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு பார்த்துட்ருக்குறேன். காய வச்சிடலாம். நம்ம வீட்டில் சீரகம் அன்றைக்கி எடுத்தோங்க, அறுவடை செஞ்சோம் பாருங்கள். காய வச்சு எடுத்ததில் ஜீரகம் இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். தொட்டியில் போட்டு வளர்த்து ஒரே செடி, ஒரே ஒரு செடியில் தான் இவ்வளோ ஜீரகம் கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரகம் நம்ம விட்டு தொட்டியில் விளைஞ்ச சீரகம் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் சீரகம். இது சீரகம். இன்னி பெருஞ்சீரகம் வேறு இருக்குது, பெருஞ்சீரகத்தையும் அறுவடை பண்ணணும். அது பண்ணிவிட்டு அதை நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இது சீரகம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக முத்தாக இருக்குது பாருங்கள் சீரகம். தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கணும் உங்களோட சேனல். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.